பிரியங்காவின் காலடியில் CWC மணிமேகலையை மிரட்டிய விஜய் டிவி. கடைசி நாள் ஷூட்டிங்கில் நடந்தது இதுதான். குக் வித் கோமாளி சீசன் 5 போட்டியாளராக வந்த முதல் நாளே மணிமேகலையை விஜய் டிவியின் செல்ல பிள்ளை பிரியங்கா டார்கெட் செய்து விட்டதாக கூறுகிறார்கள். பொதுவாகவே பிரியங்காவிற்கு விஜய் டிவியின் சூப்பர் ஸ்டார் என்று நினைப்பு. அத்தனை நிகழ்ச்சிகளிலும் அவர் ஓவர் டாமினேட் செய்வது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் கூட 1 மணி நேர நிகழ்ச்சி என்றாலும் சரி, 6 மணி நேர நிகழ்ச்சி என்றாலும் அதனை தொகுத்து வழங்கும் எனர்ஜி பிரியங்காவிற்கு உண்டு. அதிலும் சில நேரங்களில் எரிச்சலை ஏற்படுத்தினாலும் பல நேரங்களில் பிரியங்கா நிகழ்ச்சி என்றால் என்டர்டைன்மெண்ட் கேரண்டி தான். இதன் காரணமாகவே விஜய் டிவியின் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் பிரியங்காவின் பிரசன்ஸ் இருக்கும். இது தவிர விஜய் டிவியின் புரோகிராமிங் ஹெட் பிரதீப் மெல்ராய் பீட்டரின் குட் புக்கில் பிரியங்கா இருந்து வருகிறார். இதனால் விஜய் டிவி நிகழ்ச்சி அனைத்திலும் பிரியங்காவின் ஆதிக்கம் உள்ளது. பிரியங்கா படப்பிடிப்பிற்கு வந்துவிட்டு செல்வது முதல் அவருக்கு ராஜ மரியாதை உண்டு. விஜய் டிவி எந்த நிகழ்ச்சியையும் நேரடியாக தயாரித்து ஒளிபரப்புவது இல்லை. அவுட் சோர்சிங் மூலமாகவே நிகழ்ச்சிகளை பெற்று ஒளிபரப்பி வருகிறது. உதாரணமாக பிக் பாஸ் நிகழ்ச்சியை விஜய் டிவிக்காக தயாரித்து கொடுப்பது எண்டமால் ஷைன் எனும் நிறுவனம். இதேபோல் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை தற்போது பாக்ஸ் ஆபீஸ் எனும் நிறுவனம் தயாரித்து வருகிறது. இதேபோல நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்கும் நிறுவனங்கள் பிரியங்கா மூலமாக விஜய் டிவியின் கான்ட்ராக்டை பெற்று வருவதாகவும் பேச்சுகள் இருக்கிறது. அதாவது தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் விஜய் டிவி நிர்வாகத்திற்கும் இடையே ஒரு பாலமாகவும் பிரியங்கா செயல்பட்டு வருகிறார். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முன்பு வரை பிரியங்கா மீது நெகட்டிவாக பெரிய அளவில் எந்த விமர்சனங்களும் வந்தது இல்லை. ஆனால் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு சென்ற பிறகுதான் பிரியங்காவின் நிஜ முகம் பலருக்கு தெரிய வந்தது. ரசிகர்களின் அதிருப்திக்கு ஆளானாலும் கூட விஜய் டிவியின் செல்ல பிள்ளை என்பதால் தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் எலிமினேட் ஆகாமல் தப்பித்து வந்தார் பிரியங்கா. விஜய் டிவி நிர்வாகத்திற்கு பிரியங்கா செல்ல பிள்ளையாக இருந்தாலும் சக ஆங்கர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களுடன் பிரியங்காவிற்கு எப்போதுமே மோதல் போக்குதான் என்கிறார்கள். ஷூட்டிங் ஸ்பாட் தொடங்கி நிகழ்ச்சி வரை அனைத்திலும் டாமினேட் செய்வதுதான் பிரியங்கா குணம். இந்த குணம்தான் தற்பொழுது மணிமேகலையுடன் மோதலாகி பெரிய அளவில் பெயரை கெடுத்துக் கொண்டிருக்கிறார் பிரியங்கா. மணிமேகலை தற்போது 5 வருடங்களுக்கு முன்புதான் விஜய் டிவிக்கு வந்தவர். ஆனால் பிரியங்கா பல வருடங்களாக இருப்பவர். அந்த வகையில் குக் வித் கோமாளியில் போட்டியாளராக இருந்தாலும் தொகுப்பாளரான மணிமேகலையின் வேலையில் அடிக்கடி குறுக்கிட்டுள்ளார் பிரியங்கா. அதாவது மணிமேகலை பார்க்க குட்டியாக இருப்பதால் அவர் தன்னை விட அனுபவம், புகழல் குறைந்தவர் என்கிற எண்ணம் பிரியங்காவிற்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் நிகழ்ச்சி எப்படி தொகுத்து வழங்க வேண்டும் என்றெல்லாம் பிரியங்கா மணிமேகலைக்கு பாடம் எடுத்துள்ளார். மேலும் டேக் போகும்போது மணிமேகலை பேசிக் கொண்டிருந்தால் குறுக்கிட்டு அவர் பேச்சை நிறுத்துவது போல வேலைகளில் பிரியங்கா ஈடுபட்டுள்ளார். இதனால் அவ்வப்போது தனக்கு ஏற்படும் சங்கடத்தை பிரியங்காவிடமே மணிமேகலை கூறியுள்ளார். ஆனால் பிரியங்கா தொடர்ந்து தனது வேலையை விட்டுவிட்டு மணிமேகலையை வேலை வாங்குவதிலேயே கவனமாக இருந்துள்ளார். இதனால் அடிக்கடி குக் வித் கோமாளி செட்டில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. நிகழ்ச்சி தயாரிப்பு நிறுவனமான பாக்ஸ் ஆபீஸ் நிர்வாகிகள் எப்போதுமே பிரியங்காவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டையே எடுத்துள்ளனர். பிரியங்காவை அனுசரித்து செல்லுமாறு மட்டுமே மணிமேகலையை அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில்தான் மணிமேகலை கலந்து கொண்ட கடைசி ஷூட்டிங் நடைபெற்றுள்ளது. வழக்கம் போல் மணிமேகலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்த போது பிரியங்கா குறுக்கிட்டு சில கரெக்ஷன்களை கூறியுள்ளார். இத்தனை நாள் பொறுத்து பார்த்த மணிமேகலை பொங்கி எழுந்துள்ளார். அதற்கு சற்றும் சளைக்காத பிரியங்கா அடாவடியாக பேச பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் மற்றும் சக போட்டியாளர்கள் என அனைவருமே பிரியங்காவிற்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துள்ளனர். இதனால் தன்னால் தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த முடியாது என கூறிவிட்டு வெளியேறியிருக்கிறார் மணிமேகலை. உடனடியாக மணிமேகலையை தொடர்பு கொண்ட பாக்ஸ் ஆபீஸ் நிறுவனம் இப்படி நிகழ்ச்சியை பாதியில் நிறுத்திவிட்டு செல்லக்கூடாது என மிரட்டியுள்ளனர். மேலும் மணிமேகலை மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்றும் எச்சரித்துள்ளனர். அதற்கு தனக்கு சுயமரியாதை தான் முக்கியம் என கூறிவிட்டு மணிமேகலை வீட்டிற்கு சென்று விட்டார். அப்போது அவர் கண் கலங்கியதாகவும் கூறுகிறார்கள். இதனிடையே தனக்கு நடந்ததை விஜய் டிவியின் தலைமைக்கு மணிமேகலை கொண்டு சென்றார். அங்கு தனக்கு நியாயம் கிடைக்கும் என்று கருதி குக் வித் கோமாளியில் வைத்து பிரியங்காவால் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனை குறித்து பாக்ஸ் ஆபீஸ் நிறுவனம் மிரட்டியது குறித்தும் எடுத்து கூறியுள்ளார்.
ஆனால் விஜய் டிவி நிர்வாகமும் உங்கள் கேரியர் முக்கியம், கெரியரை தொலைத்து விடாதீர்கள் என்று மிரட்டியதாக கூறுகிறார்கள். இதனால் தான் வீடியோவை வெளியிட்டு குக் வித் கோமாளிக்கு பாய் சொல்லியுள்ளார் மணிமேகலை. நிகழ்ச்சியிலிருந்து பாதியில் வெளியேறியதால் இனி விஜய் டிவியில் மணிமேகலைக்கு வாய்ப்பு இருக்காது என்கிறார்கள். மறுபடியும் சன் டிவியும் மணிமேகலையை ஏற்குமா என தெரியவில்லை.